உலமாக்கள் ஆய்விலும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீண்ட காலமாக தொடர்ந்து இரத்த போக்கு எனக்கு இருந்தது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு வந்து ஒரு குல்லி காய்தான் சொல்லுவாங்க, பொது விதி சொன்னார்கள். அது என்னவென்று சொன்னால், இதா கான தமுல் ஹைததி, ஒருவேளை ஹைதுடைய மாதவிடாய் உடைய இரத்தமாக இருந்தால் ஃபஇன்னஹு அஸ்வது, அது கருமையாக இருக்கும், கருப்பாக இருக்கும், கருத்த நிறத்தில் இருக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது அந்த கருப்பு வந்து சிகப்பு கலந்த ஒரு கருப்பாக இருக்கும். நீங்க விலகி கொள்ளப்படும். இப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு 9 வயது தாண்டிருச்சு, அந்த குழந்தையும் வயதிற்கு வந்துருச்சு, அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையிடத்தில் ஒரு இரத்த போக்கு வருகிறது என்று சொன்னால், அது கருப்பு கலந்ததாக அந்த சிகப்போடு கருமையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அஸ்வது யோரஃபு, அந்த அஸ்வதை பார்த்து கொண்டு நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு வந்து விட்டால் அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவங்க தொழுகை விட்டு விலகிக் கொள்ளவும். அந்த அசுத்த காலத்தில், அசுத்த நாட்களில் தொழக்கூடாது. இந்த தொழுகைக்கான கஸாவும் கிடையாது. நல்ல விலைக்கு தொழக்கூடாது. அந்த தொழுகையுடைய கஸாவும் கிடையாது. மறுபடியும் தொழ வேண்டிய அவசியமும் கிடையாது.